நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கிடச்சிதுன்னா இது மாதிரி துவையல் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வேண்டியும் போது நல்லா சூடு சாதத்தில் இந்த துவையலும் கொஞ்சம் நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துட்டு ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். பூண்டையும் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கிட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருங்க. நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாவும் இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுது. இந்த டைமில் ஒரு சின்ன உருண்டை புளியை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. உப்பும் தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் காஞ்ச மிளகாலாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இந்த டைமில் நல்லா சுத்தம் பண்ண கருவேப்பிலை ஒரு 1.5லேருந்து ஒரு 2 கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் ஆக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமே இதை அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிக்காதீங்க. கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி துவையல் அரைச்சி எடுத்தாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த துவையல். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு